உணவு இந்த அலைவரிசைக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். நேத்தையோட சமையல் பதிவில் வரலாறு அப்படிங்கிற தமிழ்ச்சொல் பற்றி பார்த்தோம். அதை தொடர்ந்து வரலாற்றில் சில ஊர்களின் பெயர்கள் என்ன காரணத்துக்காக வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த வரிசையில் சில ஊர் பெயர்கள் நேற்றைய பதிவில் என்னால் சொல்ல முடியல. இன்றைக்கி நான் கொஞ்சம் சொல்கிறேன். இது தவிர்த்து உங்களுக்கு எந்தெந்த ஊர் பெயர்கள்லாம் அந்தந்த நிலப்பரப்பில் ஆதி காலத்தில் இயற்கையாக வளர்ந்த மரங்களின் அல்லது தாவரத்தின் பெயரில் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு தெரியப்படுத்துங்க. கூடவே இந்த பதிவுக்கு ஒரு விருப்பமும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துட்ருக்கோங்க. ஒரு முறை சப்ஸ்கிரைப் பட்டனை தொட்டு அழுத்திட்டும் தொடர்ந்து பாருங்கள். ஒன்றாக்கப்பட்ட சென்னை மாநகரம் இருக்குது பாருங்கள். அதில் புரசைவாக்கம்னு ஒரு இடம் இருக்குது. சென்னையை சாராதவங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். புரசைவாக்கம் அப்படிங்கிற பெயர் எப்படி வந்ததுன்னா, அந்த ஊரில் புரசை அப்படிங்கிற மரங்கள் தான் அதிகமாக இருந்தது. இன்றைக்கும் அங்குள்ள சிவன் கோயிலில் புரசை மரம் தான் தலைவிரிச்சம். அதே மாதிரி இந்த வன்னி அப்படின்னு தொடங்குது பாருங்கள். அந்த ஊர் பெயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வன்னி மரம் அதிகமாக இருந்திருக்கு. அதே போல் விழுப்புரம் செங்கல்பட்டு இதுக்கு இடையில் திண்டிவனம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. சென்னைக்கு வரக்கூடிய யாராக இருந்தாலும் அந்த இடத்தை தாண்டி தான் வருவாங்க. திண்டி அப்படிங்கக்கூடிய மரம் அந்த ஊரில் நிறைந்து இருந்ததுனால தான் அந்த ஊரின் பெயர் திண்டிவனம். இதை தவிர்த்து திண்டிங்கிற மரங்கள் நிறைந்த இன்னொரு பகுதி நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அது திண்டுக்கல். திண்டி கூட்டல் கல், கல்னா மலைன்னு இன்னொரு பொருள் இருக்குது. அதே போல் பாருங்கள், இன்னொரு பெயர் புன்னை நல்லூர். ஏன்னா அந்த ஊரில் புன்னை மரம் நிறைந்து இருந்திருக்கு. இது போல் நத்தம் அப்படிங்கிற பெயரில் எல்லா ஊர்லேயும் கண்டிப்பாக ஒரு ஊர் இருக்கும். யாருன்னா அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படிங்கிறது சொல்லுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கடலூரில் நாங்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு பக்கத்துலேயே நத்தப்பட்டு அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. இந்த நத்தம் அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் தெரியாமல் கூகுளெலாம் என்னென்னமோ போட்டிருப்பாங்க. உண்மையிலேயே நத்தம் அப்படின்னா அந்த காலத்தில் மனிதர்கள் வாழ்கிறதுக்கு தேவையானது நீராக இருந்திருக்கு. நீர் ஆற்றிலேருந்து கிடைச்சது. அது தவிரவும் ஏரி, குளம் குட்டைலாம் மனிதன் நிறைய செயற்கையாக அவனை உருவாக்கிக்கிட்டான். அந்த நீர்நிலைக்கு அருகிலேயே தான் அவன் குடியிருந்தான். அதனால தான் அந்த ஊர்களுக்கெல்லாம் நத்தம் என்கின்ற பெயர். இந்த நத்தம் அப்படிங்கிறதுக்கு எப்படி நம்ம பொருள் கொள்ளலாம் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சு ஒரு உயிரினம் இருக்குது. அது பேர் நத்தை. அந்த நத்தை எங்கே வாழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீரில் உள்ள அந்த சேறு இருக்குது பாருங்கள். அந்த சேறுலையும் அந்த சேற்றுக்கடியில் அந்த அழுகி போன இலைகள்லாம் இருக்குல்ல, இலை, தழை, பூ இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துலையும் தான் அது உயிர் வாழும். வேர்ச்சொல் தொடர்பு இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். விறுவிறுப்பான தகவலுடன் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.